சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, சில இடங்கள் இல்ல பல இடங்கள்ல ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இல்ல புதுசா ஒரு விழாக்களோ அல்லது நிறுவனங்களோ திறக்கப்படுது அப்படின்னா சில பேருக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக நம்ம வீடு கட்டுறோம் இல்ல புதுசா ஏதாவது பண்றோம்னா அந்த திருஷ்டி பொம்மை அல்லது அந்த திருஷ்டி படம் வந்து வச்சிருப்போம். கண்ணூர் படக்கூடாது, கெட்ட சக்தி வரக்கூடாது அப்படின்னு. இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, இப்ப 10வது ஃபெயில் விட்டவங்க கிட்ட வந்து டாக்டர் பதவியை கொடுத்தாலோ அல்லது 8வது ஃபெயில் விட்டவங்க கொண்டு இன்ஜினியர் பதவியை கொடுத்தாலோ அது பெரிய இழப்பு வரும். அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் 7 தமிழ்ல அந்த உமன் காட் ஐடியாவை கொடுத்தவர்கள், தூக்குன நபர்கள், அப்படிப்பட்ட நபர் அந்த ஷோக்குள்ள விட்டபடியாத்தான் அந்த ஷோவு நாசமாச்சுது. பல மக்களுக்கு வந்து அந்த ஷோ மீது வெறுப்பு இருக்கு. இப்ப வர்ற போட்டியாளர்களை விட பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒரு பேருக்கு தான் மக்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. காரணம் பிரதீப்புக்கு நடந்த அநியாயம், பிரதீப்புக்கு நடந்த அந்த ஒரு துரோகம். இது பிக் பாஸ்ன்றது ஒரு கேம் ஷோ இல்ல, இது வந்து ரியாலிட்டி. மக்கள் நிஜமா இப்ப ஒருத்தங்க நிஜமா இப்ப உலகத்தில் வாழ்ற மாதிரி பிக் பாஸ் இதுக்குள்ள வந்து வாழ்றாங்க. அவங்களோட வாழ்க்கையை சேஞ்ச் ஆகும். பிரதீப் அவர்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் காசும் ஒரு டைட்டிலும் போயிருக்கணும். எப்படியோ இருந்திருக்க வேண்டிய நபரோட வாழ்க்கையை நாசமாக்குறது வந்து இந்த கமல்ஹாசன் அவர்கள், அப்புறம் மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோபிகா, சரவண விக்ரம், இப்படி அந்த ரெட் கார்டை தூக்குன நபர்கள், முக்கியமா மாயா. ஸோ இப்படியான நபர்கள். இந்த பேஜ் இப்ப வர காரணம் மாயா ஏதோ ஒரு இது ஒன்று போட்டிருக்காங்க. அதை படிச்சு என்னோட ஒரு 5 நிமிஷம் டைமையோ 2 நிமிஷம் டைமோ நான் என்னோட வாழ்ற நாள்ல வீணாக்க நான் விரும்பல. பட் நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? இன்னும் சில மாயா போன்ற நபர்கள் அவங்க மக்கள் அவங்கள இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்காங்களா, இல்லை அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ். சினிமாவில் படங்கள் இல்லை, சரியா, வெளியில வாய்ப்புகள் இல்லை. அப்போ இப்போ ஒரு பிக் பாஸ் ஷோ அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அதை வச்சு நம்ம இருக்கோம், ஏதாவது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இதை வச்சு ஏதாவது யூடியூப் சேனல் வந்து அழைக்கும், காசு தரும். அப்போ அதுக்காகத்தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்படியான விடயங்களை இக்னோர் பண்ணுங்க மக்களே. அவங்க கடவுள் இருக்காரு, சரியா? பிரதீப் ஆண்டனி என்ற ஒரு அப்பாவிக்கு மாயா அவர்கள் அதுவும் அண்ணான்னு சொல்லி அந்த பண்ண விடயம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, சரியா? அது பாவத்தில் மிகப்பெரிய ஒரு பாவம். அதை பண்ண கமல்ஹாசன் அவர்களுக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாருக்குமே தெரியும். படங்கள் ஃப்ளாப்பு, புதிய ஹோஸ்ட் வந்துட்டாரு. இன்னொரு விடயம் சொல்றேன் இந்த வீடியோல, சரியா? எப்படி இருக்கக்குள்ள இதுல சம்பந்தப்பட்டவர்களுக்கு காலம் பதிலடி கொடுத்து கொண்டுதான் இருக்கு கடவுள், சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது வந்து ஒரு கேம் ஷோ, இதை வந்து இப்படி பார்க்கணும்ன்றதெல்லாம் கண்டிப்பா எந்த ஒரு மனிதனும், அறிவிருக்கிற மனிதனும், இதயம் இருக்கிற மனிதனும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே மக்களே, நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வந்தது, இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ் 8 தமிழை பற்றி இவங்க ஏதோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன், வேறு சில நண்பர்கள் பேசியிருக்கிறத. பட் எனக்கு வந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அதெல்லாம் படிச்சு. அப்படியா? சரியா? ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறபடியும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய மாம்பெரும் வெற்றி. ஸோ கமல்ஹாசன் அவர்களை எப்படி மக்கள் வந்து இந்த ஷோல இருந்து தூக்கணும்னு எதிர்பார்த்தார்கள் அப்படி என்பதை திரும்பவும் காலம் வந்து குறும்படம் போட்டு காமிச்சிருக்கு. அடுத்தது வந்து பிக் பாஸ் 8 தமிழுக்கு போக இருக்கின்ற இன்னொரு போட்டியாளர் கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னு தான் சொல்றாங்க. இவர் எதிர்பார்க்கவில்லை. ஸோ சரியான நபரை, தகுதியான நபரை சரியான ஒரு ஷேர்ல உட்கார வச்சதுக்கு அப்புறம் நடக்கின்ற மாற்றங்கள் பெருமையா இருக்கு, அதிசயமா இருக்கு. இதுதான் உண்மைக்கு கிடைத்த மரியாதை. அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் 7 தமிழோட ப்ரோமோ, 2வது ப்ரோமோ. கமல்ஹாசன் அவர்கள் 25 ஆகஸ்ட் 2023 அவர் அந்த 2வது ப்ரோமோ வந்துச்சு. பிக் பாஸ் 7 தமிழோட லான்ச் ப்ரோமோ, 2வது ப்ரோமோ. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 13,83,418 வியூ. ஒரு வருடம், ஒரு மாதங்கள் கிட்டத்தட்ட, சரியா? லைக் வந்து 31,000 லைக்கு. ஆனா நம்ம மக்கள் செல்வன், மக்களில் இருந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணாவோட நேத்து வந்த ப்ரோமோ வித்தின் 23 ஹவர்ஸ், 23 மணித்தியாலத்துல 20,47,907 வியூ, 69,000 லைக்கு, டபுள் மடங்கு வித்தின் அ டே. அதே 25 மில்லியன் யூடியூப் சேனல் விஜய் டெலிவிஷன். ஸோ அதே பிக் பாஸ் ஷோ. ஆனால் மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு இமயமலை போல பெருசாக இருக்கு. ஸோ அப்போ கமல்ஹாசன் அவர்கள் எவ்வளோ பெரிய அநியாயம் மக்களுக்கும், பிரதீப் அண்ணா அப்படின்ற ஒரு அப்பாவிக்கும்
பண்ணியிருக்காரு அப்படி என்பதை இந்த வியூவும் இந்த ரெஸ்பான்ஸுமே காமிச்சு கொடுக்குது. சரியா? அப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் மாயாவோட இதெல்லாம் படிச்சு வீணாக்கணுமா நம்மளோட வாழ்நாளில் இருக்கிற ஒரு 2-3 நிமிஷத்தை? சரி, ஓகே மக்களே. சரி, அப்படி இருக்கீங்களோ இது ஒரு விடயம். இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் 7 தமிழை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 எல்லாம் சினிமாவில் இருக்கிற பிரபலங்கள் சேரன் சார் அவர்கள், சரவணன் சார் அவர்கள், ஓவியா, ஜாசிகா ஆனந்த், மும்தாஜ் மேம், ஐஸ்வர்யா தத்தா, கணேஷ் வெங்கட்ராம், வையாபுரி, பொன்னம்பலம் சார், பொன்னம்பலம் சார், ஸோ இப்படியான நபர்கள், தலைவர், தளபதி, இப்படியான நபர்களோட பல வருடங்கள் சினிமாவில் இருக்கிற லெஜெண்ட்ஸோட நடித்தவர்கள் பிக் பாஸுக்குள்ள வர ஆர்வம் காமித்தார்கள், வந்தார்கள். ஆனால் சீசன் 4 இருந்து குறைய ஆரம்பித்தது. அதற்கு காரணம் கமல்ஹாசன் அவர்கள். ஜுகேந்திரன் சார் அவர்கள் சீசன் 7 பத்தி சொல்லியிருப்பாரு. கமல்ஹாசன் அவர்கள் மாயாவை பேச விட்டு அழகு பார்ப்பாருங்க. அவர் விரும்பின நபர்கள் தான் அங்க பேசலாம், பேசுவதற்கு உரிமை கிடைக்கும், மற்ற நபர்களை பேச விட மாட்டாருங்க. நான் சொல்வதுதான் சரி, நான் சொல்வதுதான் இது அப்படின்ற மாதிரி நான் அப்படின்னு அது ஜுகேந்திரன் சார் அவர்களே வந்து வெளிப்படையா சொல்லியிருப்பாரு. அவர் விரும்பின நபர்களை தான் பேச வைப்பாரு, கேள்வி வைப்பார் அப்படின்னு. அப்ப ஓநாய்களையும் பூனைகளையும் குள்ள நரிகளையும் தான் அவர் புலியாவும் சிங்கமாவும் காமிக்க ட்ரை பண்ணாரு. எவ்வளவு பெரிய ஒரு போலித்தனம், பொய்த்தனம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள யாருக்கு போக விருப்பம் இருக்கும்? சினிமாவில் நடித்தவர்கள். இப்படி அநியாயம் நடக்கக்குள்ள யாருக்கு போக விருப்பம் இருக்கும்? இதை அறிந்தவர்கள் பல பேர் அறிந்துதான் சீசன் 4, சீசன் 5, சீசன் 6, சீசன் 7 எல்லாம் சினிமாவில் இருக்கிற பெரிய நட்சத்திரங்களை பார்க்க முடியாம இருந்துச்சு. ஸோ அந்த குறை வந்து இப்ப சரியான ஒரு நபரை சரியான ஒரு தளத்துல சரியான ஷேர்ல மக்கள் உட்கார வச்சார்கள். மக்களிலிருந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ஒரு ஹோஸ்ட் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப எத்தனை நட்சத்திரங்கள். இன்று ஒரு புதிய நபர் சினிமாவில் நடித்தவர், பாய்ஸ் படத்துல நடித்த மணிகண்டன் அவர்கள் இப்ப ரீசெண்டா நம்ம மக்கள் செல்வன் அவர்களோடு மகாராஜா படத்தில் நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து அவருடைய பிரபுவும் அவருடைய ஏவி பிக் பாஸ் 8 தமிழ் போட்டியாளர்களாக எடுக்கப்பட்டதாக இன்று காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 to 75% நம்பக்கூடிய தகவல்கள் வருது. இவர் மட்டும் இல்லாமல் இவரை போல இருக்கின்ற இவரை விட மூத்தவர்கள் சீனியர்கள் பார்த்திபன் சார் அவர்கள், மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள், இப்படியான நபர்கள் வருவார்கள் அப்படி என்பது இது. இதற்கு முதல் இந்த பிக் பாஸ் தமிழ்ல கடந்த ஒரு 3 சீசனா வந்து இப்படியான தகவல்களை பார்க்க முடியல. ஸோ சரியான நபர் அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் கமல்ஹாசனை மக்கள் தூக்கி விஜய் சேதுபதி அவர்களை அந்த சேர்ல உட்கார வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய நல்ல விடயங்கள் நடக்குது. இதுதான் சரியான நபர்கள் சரியான பதவிக்கு வருவதன் மூலம் சரியான விடயங்கள், மக்கள் எதிர்பார்த்த விடயங்கள் நடக்கும் அப்படி என்பது. சரியா? ஸோ இது பிக் பாஸ் என்றது கேம் ஷோ இல்லமா, இது ரியாலிட்டி. இதையே புரிஞ்சு கொள்ளாத நபர்கள் எல்லாம் சொல்லி வேலையே இல்லை. சரி, ஸோ இந்த வாட்டி பிக் பாஸ் 8 தமிழ் அதிரடி, அற்புதம், வேற லெவலா இருக்கு. ஸோ இது இன்று கிடைத்த தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மக்களே, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு செகண்டா இருந்தாலும் சரி, ஒரு நிமிடமா இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம ரோட்ல போய்க்குள்ள ஏதாவது குறைச்சதுன்னா நம்ம திரும்பி பார்த்தோம், இல்லை திரும்பி குறைக்கவே மாட்டோம். அதே போலதான் சில தகுதி இல்லாத நபர்கள் மக்களால் பிக் பாஸ் போன்ற ஷோக்கள்ல வெளியில் அனுப்பப்பட்டு இப்போ வரைக்கும் வெறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நபர்கள், பிரதீப் போன்ற நபருக்கு பாவம் பண்ண நபர்கள் பண்ற விடயங்களுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. சரியா? வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டு ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி மூலம் திரும்பவும் நம்மளுடைய போட்டோ சோசியல் மீடியாவில் வருமா, பேசப்படுமா அப்படின்றதுக்காக இப்படியான நபர்கள் பண்றாங்க. இக்னோர் பண்ணிடுங்க. இக்னோர் நெகட்டிவிட்டி. சரிங்களா? லீவ் அண்ட் லெட் லிவ். நான் பிரதீப் அவர்களை சொல்றேன், நல்லா இருந்திருக்க வேண்டிய ஒரு நபர் இப்படி பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவரோட படத்தோட அப்டேட்டோ எந்த அப்டேட்டுமே இல்லை. திரும்ப அவர் பிக் பாஸ் 8 தமிழுக்குள்ள வந்தா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்றத விட ஒரு நிம்மதி. இப்ப நம்ம கையில பவர் இல்லை அப்படின்னுக்குள்ளே எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் ஏதாவது அநியாயம் நடத்தா நம்ம வந்து அதை தமிழ்ல வச்சு போட்டு ஜஸ்டிஸ் போ இது அப்படின்னு வந்து நம்ம ப்ரே பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். நான் இது மக்களோட ஷோ, மக்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் அங்கே இருக்குது. 1000 கோடி கண்கள் பார்த்துச்சு, உண்மை என்னன்னு தெரியும். அப்படி இருந்து பிரதீப் பண்ற ஒரு அப்பாவுக்கு அநியாயம் நடந்திருக்கு. அப்படி அந்த அநியாயத்தை பண்ணவர்களுக்கு காசு வெளியில போய் வந்து இப்ப வரைக்கும் அந்த ஒரு குற்றுணர்வே இல்லாம வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. அதை நினைக்கத்தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அவர்கள் திரும்ப பிக் பாஸ்க்குள்ள வாரது நான் எதிர்பார்க்கிறேன். நடந்தா சந்தோஷம். லெட்ஸ் சீ. நன்றி.